வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஃப்ரூட் ஜாம் வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி நல்லா பழுத்த ஒரு 11 வாழைப்பழங்களை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோலுகளை எடுத்துட்டு ஆப்பிளோட தோலையும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண துண்டுகளை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்ச விழுதை இப்போ வெறும் வாணலியில் போட்டுட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கும். பழத்தோடு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க வாழைப்பழம் ஆப்பிள் அதோட அளவுக்கு ஒரு கிளாஸ் சர்க்கரை ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்து இந்த அளவுக்கு அளவும் கம்மியாயிடும். இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். என்ன கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். கடைசியாக இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு லெமனை பிழிஞ்சிட்டு ஒரு 2 தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லெமனோட அந்த கொட்டைகளை நீக்கிட்டு வெறும் அந்த ஜூஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். லெமன் சேர்க்கும்போது இது ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கெடாமலே இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணும்போது அசல் நம்ம கடையில் வாங்கின மாதிரியே டேஸ்ட்டு வாசனை எல்லாமே அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.